உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் டிமத்தி ஹோம்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1825 மே 9 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற கிரேட்டர் லண்டனுடைய இஸ்லிங்டனில் இருக்கிற கோல்ப்ரோக் ரோவில் ஜான் ஹோம்ஸுக்கும் எலிசபெத் ஹோம்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் டிமத்தி ஹோம்ஸ். இவருடைய அப்பா ஒரு மெர்ச்சண்டாக, அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா ஒரு வேர்ஹவுஸ், கிடங்க வச்சு நடத்தக்கூடிய வேர்ஹவுஸ்மேனாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக டிமத்தி ஹோம்ஸோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1830ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக இஸ்லிங்டனுடைய கோல்ப்ரோக் ரோக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த பிரைமரி ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது டிமத்தி ஹோம்ஸ் ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1835ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலில் 6th கிரேடும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால அடுத்த ஓராண்டும் டிமத்தி ஹோம்ஸ் அங்கே படிக்கிறாங்க. பின்னர் 1836ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1836ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டிமத்தி ஹோம்ஸை இந்த கிரேட்டர் லண்டனில் இருக்கிற இஸ்லிங்டன்லேருந்து அந்த லண்டனில் இருக்கிற சஃபெக் லேனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கிருந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பப்ளிக் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் லண்டனில் இருக்கிற சஃபெக் லேனில் இருந்தது. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் அது இங்கிலாந்துடைய ஹார்ட்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற 3 ரிவர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலானது அமைஞ்சிருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டில் ஹார்ட்ஃபோர்ட்ஷையரில் இருந்தாலும் பாஸ்ட்டில் அந்த காலகட்டத்தில் இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது அது லண்டனில் இருக்கக்கூடிய சஃபெக் லேனில் தான் இருந்தது. ஸோ அங்கிருந்து அந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவர் டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸை டிமத்தி ஹோம்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் டிமத்தி ஹோம்ஸ் படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இயற்கை வரலாறு. அதில் குறிப்பாக பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டனி, அதே மாதிரி ஜுவாலஜி, அதாவது தாவரவியல், விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு பற்றி படிக்கிறது. உதாரணமாக ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், அஸ்ட்ரானமி, வானியல், அதுக்கப்புறமா கூடுதலாக ஜியாலஜி, புவியியல் இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ். ஸோ இந்த 2 இதுலையுமே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் 2 பாடங்களையுமே டிமத்தி ஹோம்ஸ் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக டிமத்தி ஹோம்ஸுக்கு பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. பின்னர் டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய பள்ளியில் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாகவும் திகழ்ந்து வந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப் ஆனது டிமத்தி ஹோம்ஸுக்கு வழங்கப்பட்டும் வந்தது. இந்த நிலையில் 1842ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் அந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்லையே டிமத்தி ஹோம்ஸ் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த 1 இயர் கோர்ஸை அடுத்த ஓராண்டு இவர் 1842 படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1843ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் அந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஸ்டூவர்ட்ஸ் எக்ஸிபிஷனர்ஷிப் வந்து வழங்கப்பட்டது. அப்படின்னா இது ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை. இதை பயன்படுத்தி இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் போய் படிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்டூவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் இவருக்கு வந்து வழங்கப்படுது. இதனால இந்த 1843ஆம் ஆண்டு இவருடைய அப்பாயினோட உதவியோட இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சஃபெக் லேண்ட்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பெம்புரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜ், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கம் தான் இந்த பெம்புரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது. இதனுடைய அஃபீஷியல் நேமே வந்து த மாஸ்டர் ஃபெல்லோஸ் அண்டு ஸ்காலர்ஸ் ஆஃப் காலேஜ் ஆர் ஹால் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் மேரி அப்படின்னு அழைக்கப்படும். இது சுருக்கமாக வந்து பெம்புரோக் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடையது. அங்கே 1843ஆம் ஆண்டு இந்த ஸ்டூவர்ட்ஸ் எக்ஸாமினர்ஷிப் பயன்படுத்தி இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பிஏ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. குறிப்பாக டிமத்தி ஹோம்ஸ் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, ஜியாலஜி, பாட்டனி, அஸ்ட்ரானமி அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ படித்தாங்க. இந்த நிலையில் அந்த பெம்புரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜோடைய ஸ்காலராக 1845ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து சில மாதங்களுக்கு பிறகு டிமத்தி ஹோம்ஸுக்கு வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1847ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிஏ அந்த ஒரு டிகிரி வந்து பெம்புரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா டிமத்தி ஹோம்ஸ் வந்து நேராக அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து திரும்புகிறாங்க. குறிப்பாக இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புறனால இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அதனால தான் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து 1847ஆம் ஆண்டு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் இவர் வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து லண்டனில் இருந்தபடியே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் எம்ஏவும் படித்து வந்தாங்க. பின்னர் 1850ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ டிகிரியும் அந்த பெம்புரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து முடித்தாங்க. இருந்தாலும் இவர் வந்து இன்னொரு பக்கம் இந்த மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களை மெடிக்கல் கரிக்குலமாக டிமத்தி ஹோம்ஸ் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல், டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்கறது, அதுக்கப்புறம் கைனகாலஜி பெண் நோயியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் இவர் வந்து படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக சர்ஜரி அறுவை சிகிச்சையில் தான் டிமத்தி ஹோம்ஸ் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா டிமத்தி ஹோம்ஸுக்கு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது எண்ணமாக இருந்தது. ஸோ டிமத்தி ஹோம்ஸ் வந்து சர்ஜரியில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1853ஆம் ஆண்டு மே 12 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் ஒரே நாளில் பெறாங்க. ஸோ மெம்பர்ஷிப் பெறது ஒரு டிப்ளோமா மாதிரி, ஃபெல்லோஷிப் பெறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் மாதிரி. ரெண்டையுமே 1853 மே 12 அன்னைக்கு இவர் பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1853
மே 12 அன்னைக்கு டிமத்தி ஹோம்ஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்லையும் குவாலிஃபை ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜன் ஆகுறாங்க. ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இவர் வந்து சர்ஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து முடித்த உடனடியாக இவர் வந்து ஒரு சர்ஜனாக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு டிமத்தி ஹோம்ஸு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஒரு சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1854ஆம் ஆண்டு பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற ஒரு நோயியல் சங்கம் அதனுடைய ஒரு மெம்பராக 1854ஆம் ஆண்டு இவர் கிட்டத்தட்ட இவருடைய 29 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் அந்த 1854ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஹவுஸ் சர்ஜனாக இருந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல்லையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே மருத்துவ சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அங்கே வந்து இந்த ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றது ஒரு டீச்சிங் பொசிஷன் தான். ஸோ இவர் சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக இவருடைய டீச்சிங் கெரியராக 1854ஆம் ஆண்டிலிருந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து சேரா புரூக்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா டிமத்தி ஹோம்ஸுக்கும் இவருடைய மனைவியான சேரா புரூக்ஸ் பேங்க் ஹோம்ஸ் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தபோதும் டிமத்தி ஹோம்ஸ் மற்றும் இவருடைய மனைவி இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இது டிமத்தி ஹோம்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் டிமத்தி ஹோம்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக பதவியை பெற்றாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது இப்போ அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இருதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் நம்மளுடைய உடலில் எப்படி பரவி இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது. இந்த பாடம் வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடியது தான். ஏன்னா இவரே வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், மெட்டீரியா மெடிக்கா, டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், அப்சட்ரிக்ஸ், கைனகாலஜி இதெல்லாம் படித்தாங்க. இதில் அனாட்டமியை தான் இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டராக மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா நேரடியாக சடலங்களை பயன்படுத்தி சடலங்களை டைசெக்ட் பண்ணி அந்த சடலங்களினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளை அதனுடைய கட்டமைப்புகளை நேரடியாக வந்து விளக்கி கூறக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி. இந்த பதவியில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, அதனுடைய கியூரேட்டராகவும் இவர் வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1859ஆம் ஆண்டு மே மாதம் வந்து அதே லண்டனில் இருக்கிற கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இது வந்து அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஒரு குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை. அந்த கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக 1859ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1860ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி தியரிட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதை 1860ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அதனுடைய ஃபஸ்ட் எடிஷனையும் அதனுடைய வால்யூம்ஸையும் குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வால்யூம்லேருந்து அடுத்தடுத்து அந்த ஃபஸ்ட் எடிஷனில் இவர் வந்து நிறைய தொகுதிகளை டிமத்தி ஹோம்ஸ் வந்து எழுதி வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1861ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இவர் ஏற்கனவே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாகவும் கியூரேட்டர் ஆஃப் மியூசியம்
மியூசியமாகவும் பணிபுரிஞ்சு வராங்க. இந்த நிலையில தான் இந்த 1861ஆம் ஆண்டு இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. குறிப்பாக டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு லெக்சரர் ஆன் அனாட்டமி உடற்கூறியல் விரிவுரையாளராக 1861ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராகவும் அதே 1861 ஜூனில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1861 செப்டம்பரில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து அந்த கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற குழந்தைகள் மருத்துவமனையினுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜனாக ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கப்புறமா ஜான் சயர் பிரிஸ்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர். இந்த ஜான் சயர் பிரிஸ்டோவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் கூட சேர்ந்து இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய நிலை என்னவா இருக்குது, அதனுடைய நிர்வாகம் யுனைடெட் கிங்டமில் எப்படி இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளினுடைய நிலை என்ன, அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, இது குறித்து ஒரு அறிக்கையை தயாரித்தாங்க. இது வந்து ப்ரீவி கவுன்சில் அவங்க மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன். ஸோ அதில் இவங்க 2 பேரும் வந்து உழைச்சாங்க. அதுக்கப்புறம் 1863ஆம் ஆண்டு ஜான் சயர் பிரிஸ்டோவும் டிமத்தி ஹோம்ஸ் 2 பேரும் இணைஞ்சு அந்த ஒரு ரிப்போர்ட்டை ஆன் தி ஸ்டேட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தி UK அந்த டைட்டில் அந்த ரிப்போர்ட்டை 1863ஆம் ஆண்டு 2 பேரும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய அதனுடைய ஃபஸ்ட்டு 8 வால்யூம்ஸோடைய எடிட்டராக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் ஹென்ரி கிரே அப்படின்னு சொல்லி ஒரு உடற்கூறியல் நிபுணர், அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1861ஆம் ஆண்டே இறந்து போனாங்க. அவர் வந்து அனாட்டமி சார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 எடிஷன் அவர் வந்து எழுதியிருந்தாங்க. அது தொடர்பாக இவர் வந்து அதாவது டிமத்தி ஹோம்ஸ் வந்து 2 எடிஷன் ஏற்கனவே எழுதப்பட்டது. 3வது பதிப்பிலிருந்து அந்த அனாட்டமி புக்கை வந்து இவர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து கிரேஸ் அனாட்டமி, ஹென்ரி கிரேவுடைய கிரேஸ் அனாட்டமி. அந்த புக்கை இவர் வந்து 3rd எடிஷன்ல அடுத்தடுத்து 9th எடிஷன் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 7 எடிஷன்ஸ் 3rd to 9th அப்படின்னு சொல்லும்போது 7 எடிஷன்ஸ் வந்து கிரேஸ் அனாட்டமியை டிமத்தி ஹோம்ஸ் வந்து எழுதி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1864ஆம் ஆண்டு அந்த சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி தியரிட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அப்படின்னு இவர் 1860ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த ஃபஸ்ட் எடிஷன், அதில் 4 வால்யூம்ஸ் 1864 வரைக்கும் டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதே 1864ஆம் ஆண்டு இந்த பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஆனரி செக்ரட்டரியாக ஒரு கௌரவ செயலாளராக டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் அதுக்குண்டான ஒரு சீஃப் சர்ஜனாக 1865ஆம் ஆண்டு இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நிறைய கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. குறிப்பாக 1867ஆம் ஆண்டு இவர் பணிபுரியக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜன் முழு அறுவை சிகிச்சை நிபுணராக டிமத்தி ஹோம்ஸ் வந்து பதவி உயர்வை பெறாங்க. அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற குழந்தைகள் மருத்துவமனை அங்கிருந்து 1868ஆம் ஆண்டு இவர் வந்து விலகுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு விலகும்போது 1859 to 1868 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அதாவது கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து பணிபுரிஞ்சனால அதனுடைய ஒரு ஒர்க்கை வந்து எழுதுனாங்க. அங்கே இவர் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அதை 1868ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் எ ட்ரீட்டஸ் ஆன் தி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டிசீசஸ் ஆஃப் இன்ஃபன்சி அண்டு சைல்ட்ஹுட் அப்படின்றது. இது 1868 டிமத்தி ஹோம்ஸ் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1869ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து அதனுடைய 2nd எடிஷன் 2வது பதிப்பையும் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டஸ் ஆன் தி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டிசீசஸ் ஆஃப் இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்ஹுட் இது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லையும் ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் ஃப்ரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஒர்க்காக இது வந்து டிமத்தி ஹோம்ஸுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் 1869 1870 1871 இந்த 3 ஆண்டுகளில் இவர் ஏற்கனவே சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி தியரிட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அப்படின்னு வெளியிட்ட அந்த புத்தகத்தினுடைய
செகண்ட் எடிஷன் வெளியிட்டு அதில் 5 வால்யூம்ஸ் வந்து 1869, 1870, 1871 இந்த காலகட்டங்களில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1872ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்டு பெத்தாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஹண்டேரியன் அப்படின்னு சொன்னால் ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1728 1793 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த ஜான் ஹண்டரை கௌரவப்படுத்துறதுக்காக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் அவருடைய பேரில் ஜான் ஹண்டருடைய பேரில் ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்டு பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பதவியில் தான் 1872ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அறுவை சிகிச்சை மற்றும் நோயியல் பேராசிரியராக 1872ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1873ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய மெம்பர் ஆஃப் கோட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் அதில் ஒரு மெம்பராக தான் ஒரு எக்ஸாமினராக இந்த 1873ஆம் ஆண்டு இவர் வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அதே 1873ஆம் ஆண்டு கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1874ஆம் ஆண்டு இந்த ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்டு பெத்தாலஜி அந்த பதவியிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. அப்போ இவர் வந்து 5 சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆனிரிசம்ஸ் அப்படின்னு சொல்லி இருதய ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கு வழங்கப்படக்கூடிய அறுவை சிகிச்சை முறை குறித்து இவர் வந்து விரிவுரைகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து இன்னும் சில முக்கியமான ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷனை 1875ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இதே 1875ஆம் ஆண்டு கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து விலகுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1877ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய கவுன்சில்லையும் ஒரு மெம்பராக ஒரு கவுன்சிலராகவும் நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் அனாட்டமி ஃபிசியாலஜி இது ரெண்டும் இணைஞ்ச கன்ஜாயின் போர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுலேயும் ஒரு மெம்பராக 1877ஆம் ஆண்டு இவர் வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டு அந்த ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் அதனுடைய செகண்ட் எடிஷன் 1878ஆம் ஆண்டு அதனுடைய 2வது பதிப்பை இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1880ஆம் ஆண்டு இவர் வந்து டென்டல் எக்ஸாமினிங் போர்டு அதனுடைய ஒரு சர்ஜிக்கல் எக்ஸாமினராக 1880ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1882ஆம் ஆண்டு ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் அதனுடைய 3வது பதிப்பு 3rd எடிஷனை 1882ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக டிமத்தி ஹோம்ஸ் வந்து தொடர்ந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையும் வந்து எழுதி வந்தாங்க. குறிப்பாக 1883ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே 2 எடிஷன் ஃபர்ஸ்ட் எடிஷனில் 4 வால்யூம்ஸும் செகண்ட் எடிஷனில் 5 வால்யூம்ஸும் வெளியிட்டிருந்த எ சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி தியரட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அதனுடைய 3rd எடிஷன் 3வது பதிப்பை 1883ஆம் ஆண்டு JW ஹல்கி அப்படின்ற நபர் கூட சேர்ந்து வெளியிட்டாங்க. அந்த 3வது பதிப்பில் 3 வால்யூம்ஸ் 3 தொகுதிகளை இந்த 1883ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதே 1883ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய எக்ஸாமினர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி 1884ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1885 வரைக்கும் இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1885ஆம் ஆண்டு இவருடைய கவுன்சிலர் அப்படின்ற அந்த பதவியும் முடிவடையுது. ஆனால் இவர் மறுபடியும் வந்து ரீஎலெக்ஷனுக்கு நிற்கலை, அது போதும் அப்படின்னு சொல்லி டிமத்தி ஹோம்ஸ் 1885 விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் 1886ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே 3 எடிஷன்ஸ் வந்து வெளியிட்ட எ ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் அதனுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பு 1886ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம்
1887ஆம் ஆண்டு இவருடைய 62 வயதில் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய அதுக்கு முன்னாடி 1885ஆம் ஆண்டு இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் அதனுடைய சீஃப் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. 1865லிருந்து 1885 வரைக்கும் இந்த பதவியில் இவர் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1886ல் எ ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் உடைய 4th எடிஷன் வெளியிட்டு 1887ல் இவர் வந்து விலகுறாங்க. செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபுல் சர்ஜன் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து 62 வயதில் இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக ஒரு ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக அதே 1887ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1888ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் உடைய 5th எடிஷனையும் டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக டிமத்தி ஹோம்ஸ் வந்து காலம் முழுக்க இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி இது இன்றைய காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனோட அங்கமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் வந்து ஒரு பில்டிங் கமிட்டி ஒன்று 1889ஆம் ஆண்டு நிறைவேறினாங்க. அதனுடைய சேர்மனாக அதே 1889ஆம் ஆண்டு இவர் தான் வந்து டிமத்தி ஹோம்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு இந்த ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி இன்றைய ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த 53 பெர்னர் ஸ்ட்ரீட் அங்கே தான் வந்து இருந்தது. அங்கிருந்து அதே லண்டனில் இருக்கிற 20 ஹானோவர் ஸ்கொயர் அங்கே வந்து இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் வந்து மாற்றப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து சேர்மனாக இருந்து அந்த பில்டிங் கமிட்டியோடைய சேர்மனாக இருந்து வழி நடத்தினாங்க 1890 காலகட்டத்தில். அதுக்கப்புறமா பெர்தா வான் சட்னர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க வந்து டை வாஃபன் நீடர் அப்படின்னு ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை 1892ஆம் ஆண்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டிமத்தி ஹோம்ஸ் வந்து லே டவுன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து வெளியிட்டாங்க. ஏன்னா டிமத்தி ஹோம்ஸ் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே கிரீக், லட்டின், ஜெர்மன் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் இவர் வந்து ஜெர்மன் மொழியில் வெளியிடப்பட்ட டை வாஃபன் நீடரை லே டவுன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படின்ற இங்கிலீஷில் மொழிமாற்றம் பண்ணி 1892ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1894ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ஹானரி ட்ரெஸரராக கௌரவ பொருளாளராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா டிமத்தி ஹோம்ஸ் வந்து சர் பெஞ்சமின் காலின்ஸ் புரோடி அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருடைய வாழ்க்கையை வந்து இவர் வந்து எழுதுறாங்க. அது 1898ஆம் ஆண்டு எ லைஃப் ஆஃப் சர் பெஞ்சமின் காலின்ஸ் புரோடி அப்படின்ற டைட்டில் அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹென்ரி லீ அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு நண்பர் இருந்தாங்க. அதாவது டிமத்தி ஹோம்ஸுக்கு இந்த ஹென்ரி லீ அப்படின்றவர் வந்து ஒரு நோயியல் நிபுணர், ஒரு செஃபலலாஜிஸ்ட்டும் கூட. செஃபலலாஜிஸ்ட் அப்படின்னா செஃபலஸ் அப்படின்ற ஒரு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது, அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஹென்ரி லீ அவருடைய வாழ்க்கை அவர் இறக்குறாங்க அந்த 1898 ஜூன் 11 சம்திங். அப்போ வந்து இறக்கும்போது அந்த ஹென்ரி லீயோடைய ஒபிச்சுவரி இரங்கலை வந்து அந்த 1898ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா டிமத்தி ஹோம்ஸுக்கு நிறைய கௌரவங்கள், குறிப்பாக 1900ஆம் ஆண்டு ஹானரி மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற MCH அப்படின்னு இது சாட்டாஹான் MCH அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து பெம்ப்ரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜ் இவர் படித்த அந்த ஒரு காலேஜில் இருந்து 1900ஆம் ஆண்டு இந்த ஒரு கௌரவ பட்டம் இவருக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெம்ப்ரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜோடைய ஹானரி ஃபெல்லோவாகவும் கௌரவ உறுப்பினராகவும் அதே 1900ஆம் ஆண்டு இவர் டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த 1900ஆம் ஆண்டு தான் ராயல் மெடிக்கல் அண்ட் சிரர்ஜிக்கல் சொசைட்டி அதாவது இன்றைய ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1900ஆம் ஆண்டு டிமத்தி ஹோம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து அடுத்த சில ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. இந்த நிலையில தான் டிமத்தி ஹோம்ஸோடைய மனைவியான சேரா ப்ரூக்ஸ் பேங்க் ஹோம்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து டிமத்தி ஹோம்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து டிமத்தி ஹோம்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பப்ளிக் லைஃப்பில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பாக 1904ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்த
சில ஆண்டுகளில் பல விஷயங்களில் டிமத்தி ஹோம்ஸ் செஞ்சாங்க. குறிப்பாக அந்த லே டவுன் யுவர் ஆர்ம்ஸ் அந்த புத்தகத்தினுடைய 2வது பதிப்பை டிமத்தி ஹோம்ஸ் வந்து எழுதி வந்தாங்க. இந்த நிலையில தான் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதி 1907 செப்டம்பர் 8 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1907 செப்டம்பர் 8 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் டிமத்தி ஹோம்ஸ் இறந்து போயிடுறாங்க. டிமத்தி ஹோம்ஸ் இறந்து போன அடுத்த ஆண்டு 1908ஆம் ஆண்டு தான் லே டவுன் யுவர் ஆர்ம்ஸ் அதனுடைய 2nd எடிஷன் 2வது பதிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது ஜெர்மன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் இவர் வந்து மொழிமாற்றம் பண்ணதினுடைய 2வது பதிப்பு. இதுக்கப்புறம் டிமத்தி ஹோம்ஸ் வந்து மருத்துவத்தில் குறிப்பாக அறுவை சிகிச்சையில் உடற்கூறியலெல்லாம் பல பங்களிப்புகளை கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக டிமத்தி ஹோம்ஸ் பண்ண விஷயங்கள் ஒன்று அந்த கிரேஸ் அனாட்டமி அதை வந்து 3rd எடிஷன்லேருந்து 9th எடிஷன் வரைக்கும் 7 எடிஷன்ஸ் வந்து இவர் வெளியிட்டது. அதுக்கப்புறமா எ ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி இட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அதை வந்து எடிட் பண்ணி 4 எடிஷன்ஸ் வந்து அது எடிட்டராக இருந்து வெளியிட்டது. அதுக்கப்புறமா எ சிஸ்டம் ஆஃப் சர்ஜரி தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிஸ் அதை வந்து 3 எடிஷன்ஸ் வந்து இவர் மொத்தமாக வந்து எழுதினது. இப்படி ரைட்டிங்கில் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் ராயல் மெடிக்கல் அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தது. செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இவர் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் அதே மாதிரி டீச்சிங்லையும் அதுக்கப்புறமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அப்படின்னு பல பங்களிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இதனால் டிமத்தி ஹோம்ஸ் வந்து 1889ஆம் ஆண்டு வில்லியம் பிளாக் ரிச்மண்ட் அப்படின்ற ஒரு நபர்னால வரையப்பட்டாங்க. அந்த உருவாக்கிய அந்த வில்லியம் பி ரிச்மண்ட் வந்து உருவாக்கிய இவருடைய ஓவியம் அது வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் டிமத்தி ஹோம்ஸ் வந்து வாழ்கிற காலகட்டத்தில் இவர் வந்து அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவத்திற்கும் உடற்கூறியலுக்கும் ஆற்றின பங்களிப்பு தான் முக்கிய காரணம். இப்பேற்பட்ட டிமத்தி ஹோம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.